வகுப்பு 12 பாடம் 13 கரிம நைட்ரஜன் சேர்மங்கள். இந்த பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான வினை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடுகு எண்ணெய் வினை. வினை நடந்து முடிந்த பிறகு வினை விளைபொருள் உருவாவாங்க இல்லைங்களா? அப்படி உருவாகும் போது கடுகு எண்ணெயோட மனம் வாசனை அங்கே வருது. அப்படி வரதுனால இந்த வினைக்கு கடுகு எண்ணெய் வினை அப்படின்னு பெயர் வந்தது. இந்த கடுகு எண்ணெய் வினை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓரினிய அமீன் கார்பன் டை சல்பைடுடன் வினைப்படுத்தும் போது கார்பன் டை சல்பைடு உடன் வினைப்படுத்தும் போது என் ஆல்கைல் டை தயோ கார்பாமிக் அமிலம் உருவாகிறது. இந்த என் ஆல்கைல் டை தயோ கார்பாமிக் அமிலத்துடன் மெர்குரஸ் குளோரைடு HgCl2 சேர்த்து வினைப்படுத்தும் போது ஆல்கைல் ஐசோ தயோ சயனேட் உருவாகிறது. இப்படி உருவாகும் போது கடுகு எண்ணெயின் மனம் அங்க நமக்கு தெரியுது. கடுகு எண்ணெய் மனம் வெளிவருகிறது. இந்த வினையை தான் நம்ம கடுகு எண்ணெய் வினை அப்படின்னு சொல்றோம். வினை ஓரினிய அமீன் கார்பன் டை சல்பைடுடன் வினைப்படுத்தும் போது என் ஆல்கைல் டை தயோ கார்பாமிக் அமிலம் உருவாகிறது. இந்த பொருளுடன் மெர்குரஸ் குளோரைடு சேர்த்து வினைப்படுத்தணும் அப்படின்னா இறுதியா ஆல்கைல் ஐசோ தயோ சயனேட் உருவாகிறாங்க. அப்படி விளைபொருள் உருவாகும் போது கடுகு எண்ணெயோட மனம் அங்க வெளியில வருது. ஓகேங்களா? இதுக்கு உண்டான வினையை நம்ம எழுதிடலாம். ஓரினிய அமீன் CH3NH2. அமீன் அப்படின்னா NH2 வினைச்செயல் தொகுதி இருக்கிறது. ஓரினிய அமீன் அப்படின்னா NH2 வினைச்செயல் தொகுதி நேரடியாக ஒரே ஒரு கார்பன் கூட பிணைப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் ஓரினிய அமீன். CH3NH2 அதை தான் நம்ம நைட்ரஜனுக்கு மேலே 2 ஹைட்ரஜனை தனித்தனியாக எழுதியிருக்கிறோம். CH3ன்றது மெத்தில், NH2னா அமீன். அப்போ பேர் மெத்தில் அமீன். மெத்தில் அமீன். இவங்க ஓரினிய அமீன். இவங்க கூட யாரை நம்ம சேர்த்தணும்? கார்பன் டை சல்பைடு. கார்பன் மீன்ஸ் C சிம்பிள், சல்பைடு அப்படின்னா S, டைனா 2. அப்போ கார்பன் கூட 2 சல்பர் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் கார்பன் டை சல்பைடு. இவங்களை சேர்த்து நம்ம வினைப்படுத்தும் போது என் ஆல்கைல் டை தயோ கார்பாமிக் அமிலம் உருவாகிறாங்க. நைட்ரஜனோட இணைதிறன் 3, இணைதிறன் எலக்ட்ரான் 5 நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ 3 பிணைப்பும் ஒரு தனித்த இரட்டையுமே எப்பவுமே நைட்ரஜனில் காணப்படுவாங்க. இந்த தனித்த இரட்டையை வச்சுக்கிட்டு இந்த கார்பனை இவங்க தாக்குறாங்க. கார்பனோட இணைதிறன் 4 இங்க சரியா இருக்குது. இந்த நைட்ரஜன் இந்த தனித்த இரட்டையை வச்சு இந்த கார்பனை தாக்கின உடனேயே இந்த கார்பனுக்கும் சல்பருக்கும் இடையில இரட்டை பிணைப்பு காணப்படுறாங்க இல்லையா? அந்த இரட்டை பிணைப்பு கார்பனை விட சல்பர் வலிமையான அணு, எலக்ட்ரானை ஈஸியாக கவர்ந்திருக்கிற தன்மையும் அதிகமாக இருப்பாங்க. இந்த தனித்த இரட்டையை வச்சுக்கிட்டு நைட்ரஜன் இங்கே தாக்கின உடனேயே
இந்த கார்பனுக்கும் சல்பருக்கும் இடையில இருக்கிற இந்த இரட்டை பிணைப்பு சல்பரை நோக்கி நகருது. அப்போ இந்த சல்பருக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருவாங்க. அப்போ CH3 NH இங்க ஒரு H, இந்த நைட்ரஜன் இந்த கார்பன் கூட சேர்ந்திருக்கணும். அப்ப கார்பன் இங்க டபுள் பாண்ட் S, சிங்கிள் பாண்ட் S, இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கிறாங்க. நைட்ரஜனோட இணைதிறன் எலக்ட்ரான் 5, இணைதிறன் 3 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க நைட்ரஜனை சுத்தி பாருங்க 4 பிணைப்பு இருக்காங்க. அதனால நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருவாங்க. இந்த பாசிட்டிவ் சார்ஜை நடுநிலைப்படுத்துறதுக்கு இந்த சல்பருக்கு மேலே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜை யூஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜனை அவங்க பிக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த நைட்ரஜனோட இணைதிறன் சரியாயிருவாங்க. அப்போ CH3 NH, அதுக்கடுத்து சிங்கிள் பாண்ட் கார்பன், டபுள் பாண்டு சல்பர், சிங்கிள் பாண்ட் சல்பர் பிக் பண்ண ஹைட்ரஜன் இங்க இருக்காங்க. பாருங்க CH3 NH பாண்டு C டபுள் பாண்டு S, சிங்கிள் பாண்டு S, இந்த ஹைட்ரஜன் இங்க போனாங்கன்னா சல்பர் கூட H சேர்ந்திருப்பாங்க. இவங்க தான் N ஆல்கைல் டை தயோ கார்பாமிக் அமிலம். இவங்க கூட யாரை சேர்த்து வினைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா மெர்குரஸ் குளோரைடு. ஸோ மெர்குரஸ் குளோரைடு கூட சேர்த்து நம்ம வினைப்படுத்தணும் அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த 2 குளோரின் கூட சேர்ந்து 2 HCl வெளியே போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து இங்க மெர்க்குரியோட இணைதிறன் பார்த்தீங்க அப்படின்னா 2. எப்படி நீங்க சொல்றீங்க சார் அப்படின்னா ஒரு மெர்க்குரி 2 குளோரின் சேர்ந்திருக்காங்க. அப்ப மெர்க்குரி கூட 2 குளோரின் 2 பிணைப்புல இருக்காங்க. அப்போ இங்க மெர்க்குரியோட இணைதிறன் வந்து 2 குறைஞ்சிருக்கு. அதே நடுநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சல்பர் இந்த பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இந்த மெர்க்குரி கூட வந்து சேர்ந்து மெர்குரஸ் சல்பைடு உருவாக்குறாங்க. அடுத்து இந்த பிணைப்பு இங்க உள்ள வந்திருப்பாங்க. இங்க ஒரு பிணைப்பு இருக்கு இல்லையா, சல்பருக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில ஒரு பிணைப்பு இருப்பாங்க. அந்த பிணைப்பு உள்ள வந்தாங்க அப்படின்னா நமக்கு வினை விளைபொருள் CH3 சிங்கிள் பாண்ட் N, சிங்கிள் பாண்டு கார்பன் ஆல்ரெடி இருக்காங்க. ஒரு பிணைப்பு உள்ள வந்தாங்கன்னா டபுள் பாண்டு இருப்பாங்க கார்பன், இந்த சல்பர் பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. சிங்கிள் பாண்டு ஆல்ரெடி இருக்குது. இந்த பாண்டு உள்ள வந்தாங்கன்னா டபுள் பாண்டு சல்பர்னு கிடைப்பாங்க. இப்போ வினை விளைபொருள் CH3 சிங்கிள் பாண்டு N, டபுள் பாண்டு கார்பன், டபுள் பாண்டு சல்பர் அப்படின்னு கிடைப்பாங்க. ஸோ இதுதான் இறுதியா கிடைக்கிற வினை விளைபொருள். இவங்களோட பேரு பார்த்தோம் அப்படின்னா NC அப்படின்னா ஐசோசயனேட் வினை செயல் தொகுதின்னு நம்ம சொல்லுவோம். தென் இங்க NCS அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. எஸ்னா சல்பர், அவங்களுக்கு பேரு நம்ம வந்து தயோ அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு CH3 சேர்ந்திருக்காங்க. மெத்தில், இவங்களை எப்படி சொல்லணும்னா ஐசோ தயோ சயனேட். அப்போ மெத்தில் ஐசோ தயோசயனேட். வினை விளைபொருள் கிடைக்குது. இந்த வினை விளைபொருள் உருவாகும் போதுதான் கடுகு எண்ணெயோட மனம் வாசனை அங்க வருது. அப்படி வரதுனால தான் இந்த வினைக்கு கடுகு எண்ணெய் வினை அப்படின்னு பெயர் வந்தது. கடுகு எண்ணெய் வினை மீண்டும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம். ஓரினிய அமீன் கார்பன் டை சல்பைடுடன் வினை புரிந்து என் ஆல்கைல் டை தயோ கார்பாமிக் அமிலம் உருவாகுது. அது கூட மெர்குரஸ் குளோரைடை சேர்த்து நம்ம வெப்பப்படுத்தணும் அப்படின்னா இறுதியா ஆல்கைல் ஐசோ தயோ சயனேட் அப்படின்ற வினை விளைபொருள் கிடைப்பாங்க.
அப்படி கிடைக்கும் போது கடுகு எண்ணெயோட மனம் அங்கே வெளியில் வரும். இந்த வினை தான் கடுகு எண்ணெய் வினை.